ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் பார்க்க போகிறோம். மெயினாக இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு 5000 rupees நீங்கள் முதலீடு செஞ்சாலே போதும். நம்ம மோர் தென் 1 lakh வரைக்கும் இதுலேருந்து வருமானம் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது பிஸ்னஸ் கான்செப்ட் என்ன, இது எப்படி பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் ப்ராப்பரான ரெஜிஸ்ட்ரேஷன், ப்ராப்பரான ட்ரைனிங், மார்க்கெட்டிங் மெத்தட், இது மூணுத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நமக்கு பிஸ்னஸில் லாஸ் அப்படின்றது கண்டிப்பாக குறைச்சலாக தான் வரும். ஸோ நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிடணும். ஸோ இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு இது ஒரு குடிசை தொழில். இந்த பிஸ்னஸ் யார் வேணாலும் எடுத்து பண்ணலாம். இந்த குவாலிஃபிகேஷன் வேணும், இப்போ அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பாகுபாடும் இதில் கிடையாது. பட் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய விடாமுயற்சி, உழைப்பு, ஹார்ட் ஒர்க் மட்டும் இதில் போட்டாலே போதும். ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். அதே போல் நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க், அது ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு ஃபன்னான சேனல், அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிளிக் பண்ணி அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கான்செப்ட்குள்ளே போயிடலாம். பனானா பவுடர். ஸோ பனானா பவுடர் அப்படின்றது, பனானா நம்ம நிறைய டைப்பில் நிறைய டிஷ்ஷஸில் நம்ம சாப்பிட்ருப்போம். பட் பவுடர் ஃபார்மில் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னும் போது அதனால் என்ன பெனிஃபிட்ஸ், ஏன் இது பவுடர் ஃபார்மில் சாப்பிடணும் அப்படின்னா, இது ஆக்சுவலாக ஒரு பேபி ஃபுட். இது இப்போ கேரளாலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான பேபி ஃபுட். எப்படி ஆப்பிளில், அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃப்ரூட்ஸில் வெஜிடபிள்ஸ், கேரட்லலாம் நமக்கு குழந்தைங்களுக்கு ஒரு 6 மாதம் குழந்தைங்க, 1.5 வயசு குழந்தை, 2 வயசுக்குள்ளே நம்ம ஃபுட்டு கொடுப்போம். பாலில் மிக்ஸ் பண்ணியோ இல்லை நம்ம சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணியோ கொடுப்போம். அந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபுட். ஸோ இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இது மட்டும் பண்ணாமல் இது கூட அடிஷ்னலாக சேர்த்து எல்லா பிஸ்னஸையும் பண்ணலாம். அதாவது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்படின்னு இல்லைங்களா, அதில் பவுடர் நம்மளால் பண்ண முடியும். அதே போல் மின்ட் லீஃப், அதாவது மெத்திக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ மெத்தி பவுடர் அது உங்களால் பண்ண முடியும். அதே போல் மேங்கோ. ஸோ மேங்கோ பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க. அதே போல் பொமோகிரனேட், அதுலேயும் உங்களால் இந்த பவுடர் பண்ண முடியும். அதே போல் எலுமிச்சை, ஆரஞ்சு, இது ரெண்டுத்துலேயும் உங்களால் இந்த பவுடர் பண்ண முடியும். மெயினாக பார்த்தீங்கன்னா பேபி ஃபுட்டு, பேக்கரி, ஐஸ்கிரீம், இங்கெல்லாம் இந்த ஃப்ளேவர்ஸ், அதாவது ஆர்கானிக்காக ஒரிஜினல் ஃப்ளேவர்ஸை மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ சேட் ஷாப்ஸு, ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸு, பிஸ்னஸ், அதாவது பிஸ்கெட் மேக் பண்ணுறதுக்கு, ஃபுட் சப்ளிமெண்ட்ஸாக நிறைய பேருக்கு சொல்லுவாங்க விட்டமின் சி, இந்த ஒரு ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க, இதோட குறைபாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் அவங்களால அவங்க ஊரில் அந்த ப்ராடக்ட் கிடைக்காம இருக்கலாம், இல்லை கிடைச்சாலும் அவங்களுக்கு அதை எடுத்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவங்களாம் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் யூஸ் நம்ம பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கலாம், வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். என்னென்ன லிஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஆப்பிள், ஆரஞ்ச், பப்பாயா, பைனாப்பிள்ஸு, பனானா, ஜாக் ஃப்ரூட், மேங்கோ, ஆனியன், டொமேட்டோ, கார்லிக், ஜிஞ்சர், மின்ட்டு, அதே போல் கறி லீவ்ஸு, ஸ்பினாச் லீவ்ஸு, இந்த மாதிரி எல்லா வகையான கீரைகள், எல்லா முருங்கைக்கீரை கூட பவுடர்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ எல்லா விதமான கீரைகளையும் பவுடர்ஸ் நம்மளால் பண்ண முடியும். இதில் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா விதமான பழத்தங்களையும் பண்ண முடியும். தோள்களை சீவிட்டு அதனால் காய வச்சு பவுடர் பண்ணணும். ஸோ ப்ராசஸ் என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4000 rupees கிட்டே இந்த மிஷின் வரும். ஸோ இந்த மிஷினில் நம்ம எல்லாமே இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி அதை காய வச்சிட்டோன்னா ஃபுல்லாக உங்களுக்கு 100% ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஆறிட்ட கூல் டவுன் பண்ணிட்ட பிறகு அதை எடுத்து நம்ம அரைக்கணும். ஸோ அதுதான் நம்மளோட ஒர்க்கு. இதில் நீங்கள் என்ன டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸு, நார் மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் விட்டணும், அது போடக்கூடாது. கிழங்கு டைப்பில் வர எல்லா வெஜிடபிள்ஸும், உருளைக்கிழங்கு போடலாம், அதே போல் ஆழ்வள்ளி கிழங்கு போடலாம், சக்கரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு டைப்பில் வர்றது, நம்ம மாவு சத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எல்லாமே பண்ணலாம். பீட்ரூட் பவுடர், இது எல்லாமே உங்களால் பண்ண முடியும். ஸோ ஒரு சில ஃபுட்டு பேபிஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஒரு சிலது பெரியவங்களுக்கு ஏதாவது டிஷ்ஷஸில் ஆட் பண்ணுற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணி நம்ம அதை சேல்ஸ் பண்ணலாம். மெயினான விஷயம் இந்த பனானா பவுடர், இதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ பனானா பவுடர்னு எடுத்துக்கிட்டோன்னா 1 கிலோ கிரீன் பனானா, நமக்கு பச்சை வாழைப்பழம், அது ஒரு 60 rupees ஆவரேஜ் காஸ்ட். ஒரு 2.5 கிலோ பனானா நம்ம போடுறோம் அப்படின்னா தான் 1 கிலோ அதில் ட்ரையிங் அவுட்புட் நமக்கு இதில் கிடைக்கும். ஸோ 1 கிலோ மார்க்கெட்டோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 450 rupees to 600 rupees. மேக்கிங் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 rupees ப்ளஸ் ஒரு 20 rupees பேக்கிங், மார்க்கெட்டிங், எலக்ட்ரிசிட்டி. ஓவராலாக இதோடைய மார்ஜின், இதுலேருந்து ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா டோட்டலாக நம்மளோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 170 rupees கிட்ட 1 கிலோ பவுடருக்கு இதோடைய இது காஸ்டிங். ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு ஒரு 450 rupees, ஒரு 170 நம்மளோட நம்ம மேக் பண்ண மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணிடனா ஒரு 280 ரூபா கிட்ட ஒரு ப்ராஃபிட்டுங்க.
இது அப்படியே ஒரு கிலோ 280 ரூபான்னு போட்டால் யாரும் இதை வாங்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா 100 கிராம் 200 கிராம் 500 கிராம் இந்த மாதிரியான பேக்கெட்ஸில் வந்து இதை போடலாம். ஸோ 1 கிலோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 கடைகளில் சப்ளை பண்ணுறீங்க, ஒரு 10 கிலோன்னும் போது 2800 கிட்ட இதோடைய வருமானம். ஸோ ஒரு 10 ஃப்ரூட்ஸ் 1 கிலோ ஒரு 10 ஷாப்பில் அந்த மாதிரி ஒரு 100 ருபீஸ் ஈச் ப்ராஃபிட்ன்ற மாதிரியும், அதே போல் ஆனியன் கார்லிக் ஜிஞ்சர் ஆனியன் பவுடர் இதெல்லாம் ஒரு 50 ருபீஸ் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரியும், நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஒரு 10 வெரைட்டிஸ் வெஜிடபிள்ஸ் ஒரு 4 வெரைட்டிஸ் இந்த மாதிரி ஒரு 10 வெரைட்டியாக கலந்து ஒரு 100 ரூபா ப்ராஃபிட்ன்ற மாதிரி கடைகளில் போட்டாலே 1000 ரூபா உங்களோட வருமானம். ஒரு 4 வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி போடுறீங்க 50 ரூபா லாபத்துலனா ஒரு 200 ரூபா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1200 ரூபா. ஸோ கலந்த மாதிரி கடைங்களுக்கு நீங்கள் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 6000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வருமானம் ஒரு நாளைக்கு. இதிலேருந்து 6 மந்த் இதோட எக்ஸ்பைரி, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது, சுகர் எதுவுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. மெயினாக FSI லைசன்ஸ் இதுக்கு வேணும். மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு ரெஸ்டாரண்ட்ஸில் ஸ்பெஷலைஸ்டு டிஷ்ஷஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க, ஹோட்டல்ஸில் கிரேவி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, சைனீஸ் இட்டாலியன் டிஷ்ஷஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. அதே போல் பீஸா மேக் பண்ணுறதுக்கு ஒரு சில ஹெர்ப்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணலாம், அதுவும் இதில் யூஸ் பண்ணுறாங்க. பேக்கரி ஐஸ்கிரீம் ஷாப்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, ரீட்டைல் ஷாப்ஸில் குழந்தைங்களுக்கு இந்த பவுடர்ஸ் மில்க் ஷேக்ஸ் மாதிரி கலந்து கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் ஆன்லைனில் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஓன் பிராண்ட், மெயினாக இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை ஓன் பிராண்ட் வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு லாபம் அப்படின்றது உங்களுக்கு இதில் கிடைக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது எனக்கு தெரியாத நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் இருக்கும், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம். காம்பினேஷன் கேரட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டேட்டோ, அது ரெண்டும் காம்பினேஷன்ஸ் வந்து பண்ணலாம், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதே போல் உங்களுக்கு பனானா ஆப்பிள் காம்பினேஷன் பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி காம்பினேஷன் பவுடர்ஸும் நீங்கள் கொடுக்கலாம். இது ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸாகவும் வந்து தண்ணியிலையோ இல்லை உங்களுக்கு வந்து பால்லையோ மிக்ஸ் பண்ணியும் இது சாப்பிடலாம். இல்லை நீங்கள் வந்து ஏதாச்சும் டிஷ்ஷஸ் பண்ணுறீங்க வீட்டில் வெரைட்டிஸ்னால் அதுலேயும் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் வந்து ஊற்றி நீங்கள் அப்படியும் வந்து இந்த பவுடர் வந்து ஆட் பண்ணியும் சாப்பிடலாம். பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது பண்ணுறோனாலும் அதுலேயும் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். ஸோ எதில் பண்ணாலும் ஹெல்த் டிஷ் அப்படின்றது அந்த முழுமையாக அந்த ப்ராடக்ட் உங்களை போய் சேரணும். ஸோ மெயினாக நீங்கள் சோர்ஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல தரமான ஒரு ஆர்கானிக்கான ப்ராடக்ட்ஸாக சூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கும், உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும் மார்க்கெட்டில், ஈஸியாக வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இதில் நான் கவர் பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு, அதாவது FSI எப்படி எடுக்கிறது, இது ஆன்லைன்லேயே எப்படி எடுக்கலாம். நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் ஒரு 100 ரூபா கிட்ட தான் ஆகும். ஒரு வருஷத்துக்கு பண்ணுறதுக்கே 40 ஐட்டம்ஸ்க்கு மேலேயே பண்ணலாம். நிறைய வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதை. ஸோ அந்த லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக FSI நமக்கு வேண்டும். ஸோ உங்களால் பிராண்ட் நேம் ரெஜிஸ்டர் பண்ண முடிஞ்சால் இனிஷியலே பண்ணிடுங்க. அது ஒரு 5000 ருபீஸ் ஆகும். எல்லா கடைகளுக்கும் நீங்களே டைரெக்டாக போயிட்டு மார்க்கெட்டிங் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த ப்ராடக்ட்டில் நல்ல ஒரு மார்ஜின் எடுக்க முடியும். ஸோ நல்ல பெரிய லெவல் போனதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஸ் கிட்ட போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.